சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் பாரத பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்களும் பொறுப்பேற்று சிறந்த குடியாட்சி நடத்தி வந்தனர். நேரு அவர்களின் பஞ்சசீல கொள்கை மற்றும் 5 ஆண்டு திட்டங்கள் ஆகியவை இந்தியாவை அதன் வளர்ச்சி பாதையில் இட்டு சென்றது. பின்பு வந்த பாரத பிரதமர்களான லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அம்மையார், மொரார்ஜி தேசாய், ராஜீவ்காந்தி போன்ற பல தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். இவ்வாறாக இருக்கும்போது 1960களில் ஏற்பட்ட பல பொருளாதார பெருமந்தமும் வேலையில்லா திண்டாட்டங்களும் இயற்கை பேரிடர்களும் ஏற்பட்ட பொழுது தலைமையில் இருந்தவர்கள் தனது நிர்வாக திறமைகளை சமாளித்து நாட்டை கண்ணின் இமை போல் காத்து வந்திருக்கின்றனர். இவ்வாறாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 3வது 5ஆண்டு திட்டத்தின் வாயிலாக டாக்டர் MS சுவாமிநாதன் செய்த பசுமை புரட்சி விளைவால் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தின் உற்பத்தி பெருகியது. அடுத்தடுத்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலம் தொழில்கள் பெருக்கப்பட்டது. மத்திய மாநில அரசின் பெரும் முயற்சியால் பல தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு பல வேலை வாய்ப்புகளுக்கும் அரசு வழிவகுத்தது. 1998இல் 2வது முறையாக அணு ஆயுத சோதனையை நடத்திய பொழுது உலகமே இந்தியாவை திரும்பி பார்த்தது. ஆம், ஐயா அப்துல் கலாம் நடத்திய அச்சோதனையால் உலக அரங்கில் இந்தியா தலை நிமிர்ந்து நின்றது. மேலும் நாட்டின் கல்வி வளர்ச்சியில் அக்கறை கொண்ட இந்திய அரசு கல்விக் கொள்கையை வகுத்து அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி என தெரிவித்தது. இதன் மூலம் இன்று எழுத்தறிவு விகிதம் இன்று சராசரியாக 85.95% என்ற அளவில் உயர்ந்துள்ளது என்பது நம் நாட்டின் கற்றடைவை காட்டுகிறது. எனவே தான் நம் நாட்டு மாணவர்கள் உலக நாடுகளில் பல பணி வாய்ப்புகளை பெற்று பல அந்நிய செலாவணிகளை ஈட்டி தந்து நாட்டின் வளர்ச்சிக்கு துணை புரிகின்றனர். மேலும் உணவு, உற்பத்தி, தொழில்கள், கல்வி என்று நின்று விடாமல் எல்லா துறைகளிலும் தனது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்க போதிலும் அரசு அடுத்த தலைமுறையை ஊக்கப்படுத்தவும் தவறவில்லை. படிக்கும் பருவத்திலிருந்தே வாழ்வியலையும் கற்றுக் கொடுக்கும் நம் கல்வி நிறுவனம் போன்ற இடங்களில் நமக்கு கிடைக்கும் பல அரிய வாய்ப்புகளை பெற்று நன்றாக கற்று தேர்ந்து நாம் அனைவரும் நம் நாட்டின் தனிநபர் வருமானத்தை பெருக்க வேண்டும். ஆம், ஒரு நாட்டின் தனிநபர் வருமானம் என்பது அந்நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றத்தை விளைவிக்கக்கூடியது. ஆகவே சுயசார்புடைமை என்ற வகையில் நம்மை நாம் மேம்படுத்தி கொண்டு வீட்டிற்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் உழைப்போம். இனி ஒரு விதி செய்வோம். வாழ்க பாரதம், வளர்க பாரத மக்கள். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.